ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே ஒரு கொரியன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா இதுதான் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் மேகியை பிரித்து போட்டுக்கோங்க. நல்லா அது வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஸ்டவ்வில் ஒரு குட்டி பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுலில் சால்ட்டு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக்கு, கொரியண்டர் லீவ்ஸு, அப்புறம் எள்ளு, இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுட்டு மேகி மசாலாவையும் பிரித்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட்டான ஆயிலை நல்லா அதில் ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருந்த இந்த மேகியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும், செமையாக. இப்போ இதை சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும்.